ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து காலையில் பார்த்தா ஒருத்தி பெட்டில் அட்மிட் ஆகி மயக்கம் போட்டு கிடந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் வருது, மயக்கம் வருது. யாருன்னு பார்த்தா ஏம்மா இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து யார் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு அக்கா, என்னோடய அக்கான்னு சொல்லிட்டு என் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை கால் பண்ணாங்க. அதாவது சினிமாவுக்காக நம்ம வாய்ப்பு தேடி தனியாக இங்கே வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாருடைய ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல், யாருடைய ஹெல்ப் இல்லாமல் தலை சாஞ்சு படுத்தா கூட நமக்கு எத்தனை உறவுகள், அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி, எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற உறவு வந்து எல்லாத்தையும் தாண்டி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இவருக்கு நான் கூட இருக்கேன். ஸோ எனக்கும் நானும் இங்கே தனியாக தான் இருக்கோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாரெல்லாம் சண்டை போட்டிருக்கீங்க, யாரெல்லாம் எதிர்பார்க்கீங்க, யாரெல்லாம் பகையார நினைக்கிறீங்க, அதையெல்லாம் மறந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். போகலாம் குழம்பிட்டு இருக்காங்க. அம்மான்னு குழம்பிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே பாவமாக இருக்குது, மனசே சரியில்லை. ஸோ அதனால் நீங்களாம் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுக்கோங்க, சண்டை போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட ஹாப்பியாக இருங்க. எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், நல்லது கெட்டது வேணும் வேணாம் ஷேர் பண்ணுங்கள். சண்டை போடுங்க, சண்டை போட்டாலும் ஒன்று சேர்ந்துக்கோங்க. அந்த சண்டை வந்து சண்டையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. போகலாம் அம்மா. சரி, ஓகே, பாருங்கள். தேங்க்யூ.